என்னோட பேரு ரமேஷ். எனக்கு வயசு இப்போ 40 ஆகுது. எனக்கு கல்யாணமாகி இப்ப 2 குழந்தைங்க இருக்கு. நான் வேலை பார்க்கிற கம்பெனி பெங்களூர்ல இருக்கிற பிரான்ஸ்க்கு 1 வருஷத்துக்கு தற்காலிகமா வேலைக்காக என்னை மாத்துனாங்க. நானும் 1 வருஷம் தனியா போய் வேலை பார்த்துருவோம் அப்படின்னு கிளம்பி அங்க போனேன். எனக்கு 1 வருஷம் தங்குறதுக்கு ஒரு வீட்டை வாடகைக்கு பேசி வச்சிருந்தாங்க. நான் பெங்களூர் போய் இறங்கியதுமே நேரா என்னோட கம்பெனிக்கு போனேன். அங்க என்னோட வீட்டு சாவி, ஆபீஸ் சாவி, பைக் சாவி எல்லாத்தையும் கொடுத்து கூடவே அட்ரஸ் கொடுத்து நாளையில இருந்து வேலைக்கு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. நானும் அங்கிருந்து கிளம்பி பைக் எடுத்துக்கிட்டு அந்த அட்ரஸ் தேட கிளம்பினேன். சரியா எங்க ஆபீஸ்ல இருந்து 2 கிலோமீட்டர் தூரத்துலதான் அந்த வீடு இருந்துச்சு. வீடு பாக்கறதுக்கு புதுசா இருந்துச்சு. காலிங் பெல் அடிச்ச உடனே ஒரு 60 வயசானவர் வெளியில வந்தாரு. தம்பி நீங்க யாரு அப்படின்னு கேட்டாரு. நானும் என்னோட பேரையும் ஆபீஸ் பேரையும் சொன்னேன். ஓ நீங்கதானா அது? நான் இந்த வீட்டோட மாடி போர்ஷன் காலியாதான் இருக்கு. உங்க ஆபீஸ் மேனேஜர் தான் உங்க தங்குறதுக்கு வாடகைக்கு வேணும்னு கேட்டார். மாச வாடகை அட்வான்ஸ், கரண்ட் பில் எல்லாம் உங்களோட கம்பெனி கொடுத்துட்டு வாங்கன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் அவர் உள்ள வாங்க தம்பி அப்படின்னு கூப்பிட்டாரு. நானும் உள்ளே போனேன். வீடு ரொம்ப அமைதியா இருந்துச்சு. என்னை பார்த்து அந்த வயசானவரு தம்பி உட்காருங்க, உங்க பேரு என்ன? அப்படின்னு கேட்டாரு. நானும் என்னோட பேரு எல்லாத்தையும் சொன்னேன். அவர் அது எல்லாத்தையும் கேட்டுட்டு நல்லது தம்பி. இதுக்கு முன்னாடி இங்க கன்னடத்துக்காரங்க தான் வாடகைக்கு இருந்தாங்க. தமிழ்காரங்க வந்தது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம் தம்பி அப்படின்னு சொன்னாரு. சரிங்க சார். என்னோட போர்ஷன் எங்க இருக்கு நான் குளிக்கணும் அப்படின்னு கேட்டேன். வெளியில வாசலுக்கு பக்கத்துல படி இருக்கு. அங்க போய் ரைட் சைடு திரும்பினால் 2வது போர்ஷன் உங்களுக்கு அப்படின்னு சொன்னாரு. சரி சார் நான் போய் ரெஸ்ட் எடுக்கறேன். நாளையில இருந்து ஆபீஸ்க்கு போகணும் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து வெளியில வந்து படி ஏறி என்னோட ரூமுக்கு போனேன். கதவை திறந்து உள்ளே போய் பார்த்தா ஹால், கிச்சன், பெட்ரூம், அட்டாச்டு பாத்ரூம்னா எல்லாமே அம்சமா இருந்துச்சு. அங்க புதுசா ஃபேன், ஃப்ரிட்ஜ், வாஷிங் மெஷின் இப்படின்னு எல்லாமே இருந்துச்சு. நான் கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்ரூம் போய் குளிச்சுரஷ் ஆகி லுங்கி மட்டும் கட்டிக்கிட்டு என்னோட ரூம்ல இருந்து கதவு தட்டும் சத்தம் கேட்டுச்சு. கதவு திறந்து பார்த்தா அந்த பெரியவர்தான் வந்திருந்தாரு. வாங்க சார் உட்காருங்க அப்படின்னு உள்ள கூப்பிட்டேன். அவர் உள்ள வந்ததுக்கு அப்புறமா தம்பி கீழேயே கேட்கணும்னு நினைச்சேன். சாப்பாட்டுக்கு என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்டாரு. எனக்கு சமைக்க தெரியாது சார். ஆபீஸ் கேண்டீன்ல காலையில சாப்பாடு மதிய சாப்பாடு சாப்பிடுவேன். நைட்டு ஹோட்டல் தான் அப்படின்னு சொன்னேன். தம்பி 3 வேளையும் எங்க வீட்லயே சாப்பிடுங்க, மாசம் 1000 ரூபா கொடுத்தா போதும் அப்படின்னு சொன்னாரு. நான் உடனே அவர்கிட்ட எதுக்கு சார் உங்களுக்கு வீண் சிரமம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவரு இதுல என்னப்பா இருக்கு என்னோட மருமகள் கிட்ட சாப்பாடு கொடுத்துடுறேன். சாப்பிட்டட்டு ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்தவரு எந்திரிச்சு போயிட்டாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு கொலுசு சத்தம் கேட்டுச்சு. யாருன்னு பார்த்தா கையில தட்டோட அம்சமா ஒரு பொண்ணு வந்து நின்னாள். நான் உடனே அந்த பொண்ணை பார்த்து உள்ள வாங்க அப்படின்னு சொன்னேன். அவளும் உள்ள வந்தாள். அதுக்கப்புறம் நான் அவளை பத்தி விசாரிக்க ஆரம்பிச்சேன். உங்க பேர் என்ன? அப்படின்னு கேட்டேன். அவ ரேவதி அப்படின்னு சொன்னாள். அதுக்கப்புறம் நான் என்னோட பேர அவகிட்ட சொன்னேன். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு என்னோட மாமனார் உங்களுக்கு டிஃபன் கொடுத்துட்டு வர சொன்னாரு அப்படின்னு சொன்னா. அப்படிங்களா சரி நீங்க தமிழ்நாடா அப்படின்னு நான் அவகிட்ட கேட்டேன். ஆமா சென்னைதான். கல்யாணமாகி 3 வருஷமா இந்த ஊர்ல இருக்கறேன். நீங்க சாப்பிட்டுட்டு தட்டை கீழ கொண்டு வந்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி அவ போயிட்டா.
நானும் டிபன் சாப்பிட்டுட்டு தட்டை கழுவி கீழே இறங்கி வரும்போது ஹவஸ் ஓனரோட பொண்டாட்டியும் ரேவதியும் சத்தம் போட்டு சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. நமக்கு என்ன வம்புன்னு நான் பேசாம தட்ட வச்சிட்டு திரும்ப என்னோட ரூமுக்கு வந்து தூங்கிட்டேன். இப்படியே 2 மாசம் போயிருச்சு. ஒரு நாள் காலையில ஹவுஸ் ஓனரும் அவரோட பொண்டாட்டியும் ஆட்டோல ஏறி போறத பார்த்தேன். அன்னைக்கு எனக்கு லீவ் விட்டிருந்தாங்க. கொஞ்ச நேரத்துல ரேவதி துணி எல்லாத்தையும் காய வைக்கிறதுக்காக மொட்டை மாடிக்கு போனா. நானும் பின்னாடியே போனேன். நான் அவள பார்த்து ஹாய் அப்படின்னு சொன்னேன். அவன் என்ன பார்த்து ஹாய் அப்படின்னு சொன்னான். நான் அவளை பார்த்து நான் உங்ககிட்ட ஒன்னு கேப்பேன். நீங்க தப்பா நினைக்க கூடாது. கேட்கலாமா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவளும் சரி கேளுங்க அப்படின்னு சொன்னாள். ஏன் உங்களை டெய்லி திட்டறாங்க அப்படின்னு கேட்டேன். அதுவா எல்லாம் என்னோட தலையெழுத்து அப்படின்னு சொன்னாள். நான் உடனே அவகிட்ட என்ன ஆச்சுன்னு என்கிட்ட சொல்லுங்க, என்ன ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி நினைச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவ எனக்கு வயசு இப்ப 22 ஆச்சு. கல்யாணமாகி 3 வருஷம் ஆச்சு. இன்னும் குழந்தையே இல்லைன்னு என்னை திட்டறாங்க. நான் என்ன செய்வேன்? அவர் சரி இல்ல அப்படின்னு சொன்னாள். நான் உடனே யாரு அப்படின்னு கேட்டேன். வேற யாரு? என்னை கல்யாணம் பண்ண என்னோட புருஷன்தான் அப்படின்னு சொன்னாள். உங்களோட புருஷன் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டேன். அவரு காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு வேலைக்கு போயிட்டு நைட் 10 மணிக்கு தான் வருவாரு. வந்த உடனே சாப்பாடு எதுவும் பண்ணாம தூங்கிடுவாரு. என்னோட மாமனாருக்கு இதே மாதிரி இன்னும் 3 வீடு இருக்கு. அதுல வர வாடகைய வச்சுதான் நாங்க வண்டிய ஓட்டிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாள். உங்களுக்கு ஏன் இன்னும் குழந்தை இல்லை அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவ என்ன பண்றது? எல்லாம் என்னோட தலையெழுத்து. அவர் வேஸ்ட் அப்படின்னு சொன்னாள். சரி டாக்டர் கிட்ட போனீங்களா அப்படின்னு கேட்டேன். போனோம். அவர்கிட்டதான் பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னாள். நான் உடனே அவகிட்ட உங்க நிலைமை ரொம்ப பாவமா இருக்கே அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அவ கிளம்பி போயிட்டா. அன்னைக்கு நைட் 9 மணி இருக்கும். ஹவுஸ் ஓனர் என்னை பாக்குறதுக்கு என்னோட ரூமுக்கு வந்தாரு. வந்து தம்பி உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா அப்படின்னு கேட்டாரு. சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். தம்பி என்னோட மனுக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆச்சு. குழந்தை இல்ல டாக்டர் என்னோட பையனுக்குதான் பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டாரு. என்னோட சொத்துக்கு வாரிசு இல்லாம போயிரும். அதனால நான் ஒரு முடிவு பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. என்ன முடிவு சார் அப்படின்னு கேட்டேன். நீதான்பா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு அவரு என்கிட்ட கேட்டாரு. புரியலையே அப்படின்னு சொன்னேன். நீ என்னோட மருமகள் கூட சேர்ந்து பஜனை நடத்தி பாட்டு பாடு அப்படின்னு சொன்னாரு. இதை கேட்ட உடனே நான் கல்யாணமானவன், எங்கக்கு 2 குழந்தைங்க இருக்கு. எனக்கு பிரச்சனை வரும், என்னால முடியாது அப்படின்னு சொன்னேன். தெரியும்பா, எனக்கு வேற வழி தெரியல. உன் கால்ல கூட விழுகிறேன் அப்படின்னு சொன்னாரு. அட என்ன நீங்க இப்படி பண்றீங்க? சரி உங்க பையனும் உங்களோட மருமகளும் இதுக்கு சம்மதம் சொல்லுவாங்களா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவரு நேத்தே இத பத்தி வீட்ல பேசிட்டேன். என்னோட பையனுக்கு ஓகே, என்னோட மருமகள் கொஞ்சம் பிடிவாதமா இருந்தா அதுக்கப்புறம் அவளும் சரின்னு சொல்லிட்டா அப்படின்னு சொன்னாரு. அப்ப சரி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு சரிப்பா நீங்க இரு, நான் போய் எல்லா ஏற்பாடும் பண்றேன் அப்படின்னு சொன்னாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு ரேவதியை புது பொண்ணு மாதிரி ரெடி பண்ணி கூட்டிட்டு வந்தாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு நான் கத்திக்கிட்ட மொத்த வித்தையும் இறக்கினேன். அது அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த மாதிரி கதைகள் கேட்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் இந்த மாதிரி கதைகள் உங்களால நிறைய கேட்க முடியும்.
இவ்வளவு நேரம் கதை கேட்டு முடிச்சிருப்பீங்க. இப்போ சாம்சங் A1 மொபைல் பத்தி என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்றேன். வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பேச போறது சாம்சங் A1 மொபைல் பற்றிதான். இப்போ எல்லாரும் பட்ஜெட் ரேஞ்சில நல்ல போன் தேடுறாங்களா, அந்த கேட்டகரியில தான் இவன் வரான். பார்த்தா இதோட லுக் ரொம்ப டீசென்ட்டா இருக்கு. கையில் பிடிச்சா லைட்டா கம்ஃபர்டபுளாஃபால் ஆகும். டிஸ்ப்ளே குவாலிட்டியும் டீசென்ட் தான். யூடியூப் இடாகரா மாதிரி யூஸ் பண்றவங்களுக்கு இது பர்ஃபெக்ட்டா போதும். பேட்டரிய பார்த்தா ஒரு நாள் ஃபுல்லா யூஸ் பண்ணலாம். சார்ஜ் வேகமா ஆகும். கேமரா சைடுல நார்மல் லைட்ல நல்ல கிளாரிட்டி வரும். போர்ட்ரேட் மோட்லும் ஓகேதான். பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது கேமிங்கு மட்டும் இல்ல, டெய்லி யூஸ் கால்ஸ், ரீல்ஸ் எல்லாத்துக்கும் ஸ்மூத்தா நடக்கும். ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் கூட ஓகேதான். எக்ஸ்பாண்டபிள் மெமரி இருக்குது. அதுவும் பிளஸ் பாயிண்ட். சாஃப்ட்வேர் கிளீனா இருக்கு. லேக் இல்ல, சாம்சங்ல ஸ்மூத் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். மொத்தத்துல சொல்லணும்னா குறைந்த விலைக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ், டீசன்ட் கேமரா, நல்ல பேட்டரி பேக்கப் இதெல்லாம் சேர்த்தா சாம்சங் A1 ஒரு நல்ல பட்ஜெட் மொபைல் தான். சாதாரண யூஸ்காக எடுத்தா டெபனெட்லி வொர்த்.